Welcome to Hasmi's World. பழனியப்பா ஒரு கனிவான விவசாயி. அவருக்கு பார்வதி என்ற பெயரில் ஒரு பசு இருந்தது. பார்வதி மிகவும் புத்திசாலித்தனமான பசு. அவளால் மனிதர்களைப் போலவே சில வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு சூரிய உதய காலையில் பழனியப்பா வயலுக்கு வேலை செய்ய கிளம்பும்போது பார்வதி அவரை நிமிர்ந்து பார்த்தாள். எங்கே போறீங்க பழனியப்பா என்று முத்தமிழில் கேட்டாள். பழனியப்பா ஆச்சரியத்துடன், வயலுக்கு வேலை செய்ய போறேன் பார்வதி என்றார். என்ன வேலை என்று பார்வதி கேட்டாள். நெல் நாற்றுக்களை நடுவ வேண்டும் என்றார் பழனியப்பா. நாற்றுக்களை நடுவதா? நானும் உங்களுடன் வரலாமா என்று பார்வதி கேட்டாள். பழனியப்பா சிரித்துக்கொண்டு, வயலில் உனக்கு வேலை இல்லை பார்வதி, நீ இங்கே ஓய்வெடுத்து பின்னர் மதிய உணவு கொண்டு வர நான் வீட்டிற்கு வருவேன் என்றார். பார்வதி சிறிது யோசித்து, சரி, ஆனால் வயலுக்கு வரும் வழியில் புல்வெளியில் கொஞ்சம் மேய்ந்துவிட்டு வரலாமா? பழனியப்பா புன்னகைத்து, சரி, ஆனால் வழி தவறாமல் வா என்றார். பார்வதி மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டிவிட்டு பழனியப்பாவை தொடர்ந்து நடந்தாள். வயலுக்கு செல்லும் வழியில் பசுமையான புல்வெளி இருந்தது. பார்வதி அங்கு சிறிது நேரம் மேய்ந்துவிட்டு பின்னர் பழனியப்பாவை வயலில் சந்தித்தாள். மதியம் பழனியப்பா வீட்டிற்கு வந்து மதிய உணவை சாப்பிட்ட பிறகு பார்வதி அருகில் அமர்ந்தார். பார்வதி, வயலில் வேலை செய்வது கடினமாக இருந்ததா என்று கேட்டார். பார்வதி புன்னகைத்து, இல்லை பழனியப்பா, வேலை கடினமாக இல்லை. ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருந்தது வருத்தமாக இருந்தது என்றாள். பழனியப்பா பார்வதியின் தலையை வருடி, உன் கடமை பால் கொடுப்பதும் உன் கன்றுக்கு பராமரிப்பு கொடுப்பதும் தான் பார்வதி. நீயும் எனக்கு மிகவும் உதவி செய்கிறாய் என்றார். பார்வதி திருப்தியுடன் தலையை ஆட்ட, அவர்களுக்கு இடையேயான இந்த உறவு அன்பாலும் புரிதலாலும் நிறைந்திருந்தது. Subscribe for more videos.